கடைசியில அநியாயம் பண்ணிட்டோம்டா. அது உண்மையா பேக்கான்னு தெரியல. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ யுவஸ்ரீ. ஹலோ. கேக்குதாப்பா? கேக்குதுண்ணா. யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்களே. நான் போன்ல தான் ஏதோ ப்ராப்ளம் நினைச்சிட்டேன். இல்ல, சாட்ல பண்ணிருக்காங்க ஆசஸ் அண்ணா. ஓகே ஓகே. இன்னைக்கு கிளாஸ் வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ் பத்தி. கம்யூனிகபிள் டிசீஸ்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ். இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்னா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? எதை வச்சு நம்ம டிசீஸ் வந்து ஒரு டிசீஸ் இன்ஃபெக்ஷியஸா இருக்கு இல்லைன்னா அது கம்யூனிகபிளா இருக்குன்னு சொல்லுவோம்? ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கோ இல்லை நம்ம பாடியிலே வந்து ஒரு டிசீஸ் இருக்குன்னா அது இன்னொரு பார்ட் ஆஃப் த பாடிக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதை நம்ம இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னு சொல்லுவோமா? ஸோ வாட்டர் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் பேசிக்கலினா we can catch them. The diseases that we can catch them are called infectious diseases. They are communicable, transferable, and they spread to one part of the body to another, and also from one person to another. இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்ல வந்து இந்த எதனாலலாம் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்குல்ல. என்னென்ன ஏஜென்ட்ஸ் இருக்கும்? பாக்டீரியா, வைரஸஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா,
பாரசைட்ஸ். பேரசைட்ஸ். அந்த குரூப் எல்லாமே இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்து காஸ் பண்ணும். இப்போ எப்படி நமக்கு அந்த டிசீஸ் வரலாம் அப்படின்னா, எந்த மோட் ஆஃப் இதில் வரலாம் அப்படின்னா, டைரக்டாக வரலாம், இல்லைன்னா இன்டைரக்ட் கான்டாக்டில் வரலாம். டைரக்ட் கான்டாக்டில் எப்படி வரும்னா, ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் வந்து ஒரு அன்இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட கான்டாக்டில் வந்தாங்கன்னா அது வந்து டைரக்ட் கான்டாக்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் உமன் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெச்ஐவி இருக்குன்னா அவங்களுக்கு இருக்கிற ஃபீட்டஸ்க்கு வந்து அது டிரான்ஸ்மிட் ஆச்சுன்னா அது டைரக்ட் கான்டாக்ட்னு சொல்லலாம்ல. அதே மாதிரி ஒரு ஒரு அன்இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து அன்இன்ஃபெக்டட் பர்சனுக்கு ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து ஒரு எஸ்டிடி, ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அதுவும் டைரக்ட் கான்டாக்ட்ல தானே வரும். அது எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அப்புறம் இன்டைரக்ட் கான்டாக்ட்ல எப்படின்னா, அது டைரக்ட் கான்டாக்ட் வராமல் ஒரு ஒரு மோட் ஆஃப் மீடியம் மூலமா, லைக் இப்போ ஏர்ல வந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்து அவங்க ஸ்னீஸ் பண்ணும்போதோ இல்லை கஃப் பண்ணும்போதோ அது டிராப்லெட்ஸ் வழியா இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுல்ல, அது வந்து ஒரு மோட் ஆஃப் மீடியம் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அதை வந்து இன்டைரக்ட் கான்டாக்ட்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம் சொல்லுங்க, யாருக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இன்டைரக்ட் கான்டாக்ட்க்கு? கோல்டு, ஃப்ளூ, அப்புறம் மெயினாக டிபி, டியூபர்குலோசிஸ், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம்ல. ஓகே, இது வந்து எப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டைரக்ட் கான்டாக்ட் அண்ட் இன்டைரக்ட் கான்டாக்ட். அது யார் யார் வழியாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பீப்புள். ஃபஸ்ட்டு வந்து பீப்புள் தான். ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு நான் சொன்ன இந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக இன்டைரக்ட் கான்டாக்டில் டைரக்ட் கான்டாக்டில் ஸ்ப்ரெட் ஆகலாம். அடுத்தது அனிமல்ஸ். ஃபஸ்ட்டு பீப்புள், ஹியூமன் பீயிங், அப்புறம் அனிமல்ஸ். அனிமல்ஸில் வந்து அனிமல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட்டாக இருக்கலாம். லைக் ஒரு இன்ஃபெக்டட் டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரேபிஸ் இன்ஃபெக்டட் டாக் இருக்கு, அது வந்து நம்மளை பைட் பண்ணுதுன்னா அப்போ ரேபிஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம்ல. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அனிமல்ஸ் கூட டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட்ஸாக இருக்கலாம். அப்புறம் இன்செக்ட்ஸில் வந்து சொல்லலாம்ல, இன்செக்ட்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுல என்ன சொல்லலாம், என்ன டிசீஸ் எக்ஸாம்பிளாக வரும்? இன்செக்ட்ஸ்னா லைக் மஸ்கிட்டோ, இல்லை வேற எந்த ஒரு இதுவாக கூட இருக்கலாம்ல. மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, இதெல்லாமே வந்து இன்செக்ட் பார்ன். அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி லிவிங் திங்ஸ் மட்டும் இல்லாமல் நான் லிவிங் திங்ஸ் கிட்ட இருந்து கூட ஸ்ப்ரெட் ஆகலாம். கண்டாமினேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ், பெத்தோஜன்ஸ் வந்து ஒரு அந்த கண்டாமினேட்டட் ஆப்ஜெக்ட்ல இருக்குன்னா அதை ஒரு அன்இன்ஃபெக்டட் பர்சன் போய் டச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம்ல. லைக் அவங்க சாப்பிடும்போது ஒரு அந்த அட்டென்சில் யூஸ் பண்ணுறாங்கனாலோ, இல்லை ஏதோ ஒரு அவங்க யூஸ் பண்ண ஒரு ஸ்பூன் கூட கண்டாமினேட்டடாக தான் இருக்கும். ஸோ அது டூத் ப்ரஷ்ஷு. அப்புறம் இன்னொன்று மெயினாக வந்து பிளட் பாண்ட் டிசீசஸ் பார்த்தோம்னா, ஒரு ட்ரக் அபியூஸ்லாம் பண்ணுறாங்களா, அவங்க நீடில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க இன்ட்ராவெனஸாக யூஸ் பண்ணும்போது. ஸோ அது ஒரு மெயின் கண்டாமினேட்டிங் ஆப்ஜெக்ட். அப்புறம் என்விரான்மெண்ட்ல இருந்தும் ஸ்ப்ரெட் ஆகலாம், லைக் ஃபுட், வாட்டர், அப்புறம் ஏர் சொன்னேன், அப்புறம் சாயில்ல இருந்து கூட ஸ்ப்ரெட் ஆகலாம். இங்க இருந்தெல்லாம் ஹார்ம்ஃபுல் பேத்தஜன்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து நல்லா கரெக்டாக ப்ராசஸ் பண்ணணும். ஃபுட்டு, வாட்டர் சேஃப்டிலாம் என்ஷூர் பண்ணணும். அதெல்லாம் ஏர்ல இருந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், மாஸ்க் அதெல்லாம் வச்சு. இப்போ இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்ல இருந்து நம்ம பாடி எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா, அது நம்ம இம்யூன் சிஸ்டம் தானே. இந்த இம்யூன் சிஸ்டம்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும்?
இம்யூன் சிஸ்டம் தான் நம்ம பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது ஒரு டிசீஸை நம்ம கேட்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் அதில் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் பேரியர். ஃபிசிக்கல் பேரியர்னா அது ஃபிசிக்கலாக ஃப்ரம் எக்ஸ்டர்னல் இருந்து. எப்படின்னா ஸ்கின் தான் ஃபர்ஸ்ட் மோட் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஸ்கின் இஸ் அவர் பாடிஸ் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் பேத்தோஜன்ஸ். ஸோ அதுதான் ஃபிசிக்கல் பேரியர். அடுத்து கெமிக்கல் பேரியர் பார்த்தோம்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு டிஎஸ் எடுத்துக்கலாம். நம்ம டிஎஸ் இருக்குல்ல, கண்ணீர், அதுலேயே வந்து நிறைய இது ப்ரொடக்டிவ் என்சைம்ஸ் இருக்கு, ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, என்சைம்ஸ் அதெல்லாம் இருக்கு. டிஎஸ் அடுத்து சலைவா எக்ஸாம்பிளா சலைவாலையும் வந்து லைசோசைம் அந்த மாதிரி ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் டைஜஸ்டிவ் ஜூசஸ் இது எல்லாமே வந்து கெமிக்கல் பேரியர்ஸ். அடுத்தது பிளட் பேரியர்ஸ். பிளட் தான மெயின் நமக்கு இம்யூனிட்டி காம்பனண்ட். ஸோ பிளட்ல என்ன வரும்? டபிள்யூபிசிஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், அதில் நியூட்ரோஃபில்ஸ், ஈஸ்னோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், லிம்போசைட்ஸில் பி லிம்போசைட்ஸ், டி லிம்போசைட்ஸ். பி லிம்போசைட்ஸ் வந்து பிளாஸ்மா செல்ஸாக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. டி லிம்போசைட்ஸ் வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ணுது. அப்புறம் மோனோசைட்ஸ் வந்து ஃபேகோசைட்டோசிஸ், சைட்டோடாக்சிக் ஆக்டிவிட்டீஸ், அதுலலாம் அது மெயினாக இன்வால்வ் ஆகிருக்கும்ல. ஸோ பிளட் பேரியர்ஸ் இதெல்லாம். அப்புறம் இன்ஃப்ளமேட்டரி பேரியர்ஸ். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்செக்டோவில் ஒரு மஸ்கிட்டோவோ வந்து நம்மளை ஃபஸ்ட்டு பைட் பண்ணுதுன்னா, அப்போ நமக்கு ஃபஸ்ட் என்ன ஆகும்? அந்த இடத்துல ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிட்டு ஸ்வெல் ஆகும்ல. அதுவே வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் தான். அந்த இடத்துல ஒரு மாதிரி ரெட்னஸ் ஆகிட்டு எடிமா ஃபார்ம் ஆகும்ல, எடிமா ஃபார்ம் ஆகி ஸ்வெல் ஆகும். அதுவே ஒரு டைப் ஆஃப் ப்ரொடக்டிவ் மெக்கானிசம் தான். ஸோ இது வந்து இன்ஃப்ளமேட்டரி பேரியர்னு சொல்லுவோம். வாட் ஆர் த கார்டினல் சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் படிச்சிருக்கோம்ல. ரூபர், டியூமர், கேலர், டோலர். ஹீட்டு, ரெட்னஸ்ஸு, அப்புறம் ஸ்வெல்லிங்கு, ரெட்னஸ். சொல்லுங்க. ரெட்னஸ், ஹீட், ஸ்வெல்லிங், பெயின். அதேதான் இந்த 4 கார்டினல். அதுக்கப்புறம் 5th ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்கல்ல மாடர்ன் இதில் ரீசெண்டாக. அது யாருக்காவது தெரியுமா? லேசியோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்கல்ல, லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஆமாம், இது வந்து 5th காம்பனண்ட்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சயின்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் ஒரு இன்ஃப்ளமேஷன் நடக்குதுன்னா. இதுவும் வந்து நம்ம பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நடக்கிறது தான், இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸஸ் இருந்து. அதாவது ஸ்கின்னை பிரேக் பண்ணி அந்த பேரியரை கிராஸ் பண்ணி உள்ள பேத்தோஜன்ஸ் போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ டிசீசஸ் பற்றி பார்க்கலாம். காமனான டிசீசஸ் மட்டும் பார்க்கலாம், ஏன்னா நிறையா ரெஸ்பிரேட்டரி அது மாதிரிலாம் ஃபுல்லாக பார்க்கும்போது அது டைம் பார்த்தாது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான மோஸ்ட் காமனாக நமக்கு என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். காமனாக வர இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் கண்டேஜியஸ் டிசீஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே கோல்டு வரும், எல்லாத்துக்குமே வந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் காமன் கோல்டு, அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸா, ஃப்ளூ வந்திருக்கும், ஃப்ளூவும் வரும். அப்புறம் டிபியும் காமன் தான், டியூபர்குலோசிஸ் இந்தியாவில் அதுவும் ரொம்ப காமன். அப்புறம் மீசல்ஸ் வரும். அப்புறம் இன்ஃபெக்ஷஸ் மோனோநியூக்ளியோசிஸ், எப்சின்-பார் வைரஸ் இன்ஃபெக்ஷன் அது வரலாம். அப்புறம் ஹெப்படைட்டிஸ் வரலாம். அப்புறம் ஸ்ட்ரெப் த்ரோட்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இன்ஃபெக்ஷன். இது எல்லாமே காமன் டிசீசஸ். அப்புறம் எதெல்லாம் அன்காமனாக இருக்கும் அப்படின்னா, அதுவும் நம்ம இந்தியாவில் பர்டிகுலராக பார்த்தோம்னா என்கெஃபலைட்டிஸ், அப்புறம் மெனிஞ்சைட்டிஸ், அப்புறம் போலியோமைலிட்டிஸ். இந்த மாதிரி டிசீஸ்லாம் நர்வஸ் சிஸ்டமோட டிசீசஸ். இதுதான் ரொம்ப ரேராக வர இன்ஃபெக்ஷன் டிசீஸ்லாம் வந்து இந்த 3 தான், டிசீசஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம்.
ஸோ ஃபர்ஸ்ட் காமன்ல என்னென்ன பார்த்தோம், அதுல எதெல்லாம் மோஸ்ட் காமனா வரலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காமன் கோல்டு. காமன் கோல்டு வந்து அதனால ஒரு ரைனோ வைரஸ் தானே, இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். அதில் என்னென்ன சைன்ஸ் சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஒரு மாதிரி ஸ்டஃபி நோஸாக இருக்கும், ரனி நோஸாக இருக்கும், ஐஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிட்டு அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்ல, அந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்ப்போம். அப்புறம் கான்ஸ்டண்ட்டாக ஸ்னீசிங் இருந்துகிட்டே இருக்கும், அப்புறம் சோர் த்ரோட் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும். இந்த மாதிரி மெயினான பேசிக்கான சிம்டம்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். இதுதான் காமன் கோல்டில் இருக்கும். இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, எந்த மோட் ஆஃப் இதுலன்னா ப்ரீதிங் இன் த வைரஸ் ட்ராப்லெட்ஸ் ஆர் பை டச்சிங் த வைரஸ் அண்ட் ரப்பிங் த ஐஸ் நோஸ். இது எல்லாமே நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளா டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிறது தான். வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிராப்லெட்ஸ் வழியாக ஸ்ப்ரெட் ஆகும், ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வரும். ஒருத்தருக்கு இருக்குன்னா அந்த அவங்களோட டிராப்லெட்ஸ் வந்து ஏர்ல இருக்குன்னா அதை நம்ம கான்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக அது ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கே வந்து நம்ம அதை தொட்டுட்டு அப்படியே இன்னொரு ஆப்ஜெக்டை தொடுவோம், மறுபடியும் அதிலே சாப்பிடுவோம், இல்லை தண்ணி குடிப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் காமன் கோல்டு. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸா. இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னால வரதில்ல, ஃப்ளூன்னு சொல்லுவோம், ஃப்ளூ ஃபீவர். அதுவும் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான். இதில் மெயினாக என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, சில்ஸ் இருக்கும், சில்ஸ் வரும், ரைகஸ் கூட இருக்கலாம், அப்புறம் ஃபீவர், ஹெடேக் இருக்கும், ஒரு மாதிரி பாடி பெயினாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, மசில் லேக்கெல்லாம் இருக்கும், பெட்டிக் இருக்கும். ஃபெட்டிக், ஆமாம், அதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெயினான ப்ரொட்ரோமல் இதுதான் மெயினான சிம்டம்ஸு ஃப்ளூவில். ஃப்ளூ எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், அதே மாதிரி காமன் கோல்டில் பார்த்த மாதிரி வைரஸ் இன்ஃபெக்டட் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். அந்த மைக்ரோ பார்ட்டிகிள்ஸ் இருக்குல்ல, ஏரோசால்ஸ். அந்த ஏரோசால்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து கஃப் பண்ணும்போதோ இல்லை ஸ்னீஸ் பண்ணும்போதோ அது ஏர்ல ரிலீஸ் ஆகும்போது அதை நம்ம ப்ரீத் பண்ணோம்னா அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் இன்னொரு பர்சனுக்கு. அதுதான் ஃப்ளூ. அடுத்தது டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் வந்து இந்தியாவில் ஒரு மோஸ்ட் காமன் அண்ட் சிவியர் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் சொல்லலாம். அதில் என்ன வரும்னா, டியூபர்குலோசிஸ்க்கு என்ன பெத்தஜன் சொல்லுங்க, எந்த பாக்டீரியா வந்து டியூபர்குலோசிஸ் காஸ் பண்ணுது? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். எஸ், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அண்ட் மைக்கோபாக்டீரியம் ஏவிஎம் காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் காஸ் பண்ணுது. இதில் என்னென்ன சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் பார்க்குறோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கஃபிங் ரொம்ப அதான் மெயினாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக அவங்க இருமிக்கிட்டே இருப்பாங்கல்ல, கஃபிங். அப்புறம் செஸ்ட் பெயின் இருக்கும், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்கும், ஃபீவர் இருக்கும், அப்புறம் ஸ்வெட்டிங் இருக்கும். ஃபீவர்னா பர்டிகுலராக ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும் இவங்களுக்கு. ஈவினிங் டைம்ஸில் மட்டும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே இருக்கும் கன்சிக்யூட்டிவ் டேஸில். அப்புறம் ஸ்வெட்டிங் இருக்கும், அப்பிடைட் இருக்காது, லாஸ் ஆஃப் அப்பிடைட்டு வந்துடும். அப்புறம் வெயிட் லாஸ் இருக்கும், லாஸ் ஆஃப் அப்பிடைட் இருக்கும், வெயிட் லாஸும் இருக்கும். ஒரு மலிக்னன்சி மாதிரியே தெரிய ஆரம்பிக்கும். பட் மெயினாக நம்ம வந்து கஃபிங், செஸ்ட் பெயின் அதெல்லாம் வச்சு இது பண்ணிடலாம், டயக்னோஸ் பண்ணிடலாம். அப்புறம் மெயினாக இது பண்ணுவாங்கல்ல, லெபார்டரி இன்வெஸ்டிகேஷன் லைக் அது என்னது, மாண்டக்ஸ் டெஸ்ட்டு, அந்த இதெல்லாம். அப்புறம் அவங்களோட ஸ்மியர் டிராப்லெட்ஸ் வந்து ஸ்மியர் எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்க்கும்போது நமக்கு ஆசிட் பாஸ்பெசிலை தெரியும்ல, அதை வச்சு கண்டுபிடிப்போம். அதுதான் மெயின் இல்லை, கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இதெல்லாம். அப்புறம் டியூபர்குலோசிஸ் எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, அதுவும் ஏர்பார்ன் டிராப்லெட்ஸ் தான். ஏரில் வந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் வந்து ஏதோ ஒரு பேசும்போதோ இல்லை இருமும் போதோ அவங்களோட இன்ஃபெக்டட் டிராப்லெட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ரிலீஸ் ஆகும்போது
அது நமக்கு ஒரு அன்இன்ஃபெக்டட் பர்சனுக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அடுத்தது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ஸ்ட்ரெப் த்ரோட்னு சொல்லுவோம். அது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் இதில் என்னன்னா மெயினாக த்ரோட்டை தானே இன்ஃபெக்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக சோர் த்ரோட் இருக்கும். ஒரு மாதிரி டிஸ்பேஜியா கூட இருக்கலாம், சாப்பிட முடியாது, சாப்பாடை முழுங்க முடியாமல் இருக்கலாம். அப்புறம் ஃபீவர் கண்டிப்பாக இருக்கும். எந்த இன்ஃபெக்ஷன்னாலுமே ஃபஸ்ட்டு ஃபீவர் வந்துடும்ல, பாடியில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடும் ப்ரொடக்டிவ் மெக்கானிசம்க்கு. அப்புறம் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆஃப் இல்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும், அன்ஈஸியாக இருக்கும். அப்புறம் லிம்ஃப் நோட்ஸ் வந்து எல்லாத்தையும் இருக்கும், அது ஒரு சைன். த்ரோட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால அதை ட்ரெயின் பண்ணுற லிம்ஃப் நோட்ஸ் இருக்குல்ல நெக்கில், அது வந்து ஸ்வெல் ஆகிருக்கும். லிம்ஃபடினோபதி, சர்வைக்கல் லிம்ஃபடினோபதி. இதில் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அதே மாதிரி தான், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா, இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் காமனான இன்ஃபெக்ஷன்ஸ் ஒருத்தருக்கு வரும்போது. இதே நான் சொன்ன மாதிரி நர்வஸ் சிஸ்டம் டிசீசஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து அன்காமன், அது ரேராக தான் வரும். அதில் என்னென்ன அப்படின்னா என்கஃபலைட்டிஸ். ஃபர்ஸ்ட் என்கஃபலைட்டிஸ்னால் சிம்பிளாக சொன்னோன்னா பிரெயினோட கவரிங்ஸ் வந்து ஃபில்லாக இருக்கும்ல, பிரெயின் மேலே அட்டாச் ஆயிருக்க டியூரா, அரக்னாய்டு, இந்த பையா 3 அந்த லேயர்ஸும் வந்து இன்ஃப்ளமேட் ஆகிருக்கும். இன்ஃப்ளமேஷன் நடந்து அது ஸ்வெல் ஆகிருக்கும். அதுதான் என்கஃபலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இது எது காஸ் பண்ணுதுன்னா வைரல் டிசீஸ். அதை டிரான்ஸ்மிட் பண்ணுறது வந்து மஸ்கிட்டோஸ். வைரல் டிசீஸ் வந்து இன்ஃபெக்டிங் ஏஜென்ட்டு, டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட் வெக்டார் வந்து மஸ்கிட்டோஸ். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ஹெட்ஏக் இருக்கும். ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஹெட் ஹெவியாக இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், ஃபீவர் இருக்கும். ஒரு மாதிரி சிஎன்எஸ் சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஹாலுசினேஷன்ஸ் இருக்கும், கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. அப்புறம் பேரலைசிஸ் கூட நடக்கலாம், யூனிலேட்ரல் ஆர் பைலேட்ரல் பேரலிசிஸ் கூட நடக்கலாம். அப்புறம் ஸ்பீச் டிஸ்டர்பன்ஸ் வரலாம். ஸ்பீச் ஏரியா அஃபெக்ட் ஆச்சுன்னா ஸ்பீச் டிஸ்டர்பன்சஸ் வரும். அப்புறம் மெமரி லாஸ். அப்புறம் கடைசியாக அப்படியே கிராஜுவலாக போக 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 லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் வர ஆரம்பிச்சிடும். ஜிசிஎஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், கிளாஸ்கோ கோமா ஸ்கேல். இது அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும், ஸ்கோர் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து என்கஃபலைட்டிஸ். மெயினாக அது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும், பிரெயினில். அதில் ஒவ்வொரு ஏரியா அஃபெக்ட் ஆகும். என்செஃபலைட்டிஸ் இருந்தா சீஷர் வருமா? வருமா, வரும். சீஷர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சடனாக ஒரு ஸ்பேசம்ஸ் நடந்துச்சுன்னா இம்பல்சஸ் வந்து ஒரு மாதிரி பிஸாராக டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக சீசஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் அது ஒரு மெயின் சிம்டம் கிடையாது. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் தான் மெயின் சிம்டம்ஸ். சீரியஸ் ஆனால் வரலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மெனிஞ்சைட்டிஸ்னா ஸ்வெல்லிங் ஆஃப் த கவரிங் ஆஃப் த பிரெயின் இருக்குல்ல, என்கஃபலைட்டிஸ் மாதிரியே தான். இதில் வந்து இந்த மெனிஞ்சஸ் எல்லாமே ஸ்வெல் ஆகிருக்கும், இன்ஃப்ளமேட் ஆகிட்டு, ப்ளஸ் ஸ்பைனல் கார்டுமே அஃபெக்ட் ஆகிருக்கும். என்கஃபலைட்டிஸில் வந்து பிரெயினோட இது மட்டும், மெனிஞ்சைட்டிஸில் வந்து பிரெயின் ப்ளஸ் ஸ்பைனல் கார்டோட அப்படியே அந்த கண்டினியூஸ் ஷீட் கவரிங் இருக்குல்ல, அது அட்டில் த எண்ட் வரைக்கும் இருக்கும். அது ஃபுல்லாகவே இன்ஃப்ளமேட் ஆகி ஸ்வெல் ஆகிருக்கும் மெனிஞ்சைட்டிஸில். டியூரா, அரக்னாய்ட், பயா எல்லாமே. அதில் இது வந்து என்னென்னா வைரல் அண்ட் பாக்டீரியல் 2 காசுமே இருக்கு.
ஸோ இது வைரஸும் காசு பண்ணலாம், பாக்டீரியாவும் காசு பண்ணலாம் மெனிஞ்சைட்டிஸ். இதில் என்னென்ன இதுனா சிம்டம்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஃபீவர் வரும், ஹெட்டேக் ரொம்ப சிவியராக இருக்கும், அப்புறம் வாமிட்டிங் இருக்கும், நாசியாக இருக்கும், லைட் சென்சிட்டிவிட்டி இருக்கும். லைட்டை வந்து அவங்களால பார்க்க முடியாது, சென்சிட்டிவிட்டி டு லைட் இருக்கும். அப்புறம் நெக் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். மெனிஞ்சைட்டிஸில் வந்து நெக் ஸ்டிஃப்னஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சைன் மெனிஞ்சைட்டிஸில். அப்புறம் மெயினாக நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அப்புறம் ஒரு மாதிரி மசில் ஏக் எல்லாமே இருக்கும். இதுதான் மெனிஞ்சைட்டிஸோட சிம்டம்ஸ். இது வந்து லைஃப் த்ரெட்னிங்காக கூட போகலாம் என்கோஃபலைட்டிஸோட கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் போலியோமைலிட்டிஸ் இப்போ அவ்வளோவா காமன் கிடையாது, பிகாஸ் நம்ம போலியோ இம்யூனைசேஷன் வந்து சைல்ட்ஹுட்லேயே கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து அன்காமன் தான். இப்போ போலியோமைலிட்டிஸ் வந்து காமனாக போலியோன்னு சொல்லுவோம்ல, காமன்லி நோன் அஸ் போலியோ. இது வந்து என்னென்னா வைரல் இன்ஃபெக்ஷன் தான். வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும்போது அந்த கேங்க்லைன்ஸில் போய் அது ரிசைட் ஆகி அஃபெக்ட் பண்ணும்போது போலியோமைலிட்டிஸ் வரும். நான் சொன்ன மாதிரி இதுக்கு வேக்சின் இம்யூனைசேஷன் கொடுத்துறதுனால இப்போ அது ரேர் தான். இதில் என்ன நடக்கும்னா ரொம்ப எக்ஸ்டென்சிவ் பேராலிசிஸ் நடக்கும். பர்டிகுலராக ப்ரீதிங் மசில்ஸ் இருக்குல்ல, ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ், ப்ரைமரி அண்ட் ஆக்சிலரி மசில்ஸ்லாம் இருக்குல்ல, அதை தான் வந்து மெயினாக இதை அஃபெக்ட் பண்ணும். அதில் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக பேராலிசிஸ் நடக்கும்போது ஆப்வியஸாக ப்ரீத்திங் அஃபெக்ட் ஆகி அல்டிமேட்லி இட் லீட்ஸ் டு டெத். ஸோ போலியோமைலிட்டிஸ். அதான் அடுத்தது இன்ஃபெக்ஷியஸ் மோனோநியூக்ளியோசிஸ். இது வந்து கிஸ்ஸிங் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இன்ஃபெக்ஷியஸ் மோனோநியூக்ளியோசிஸ் வந்து கிஸ்ஸிங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க இன்னொரு நேம். இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷியஸ் மோனோநியூக்ளியோசிஸ் எப்ஸ்டீன் பார் வைரஸ் அதை காஸ் பண்ணுது. இது வந்து டீனேஜில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு காமனாக வரும். இதில் என்னென்ன சிம்டம்ஸ் அப்படின்னா சில்ஸ் இருக்கும், ஃபீவர் இருக்கும், அப்புறம் சோர் த்ரோட் இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும், அப்புறம் லிம்படினோபதி இருக்கும், cervical லிம்படினோபதி ஆர் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா மற்ற சைட்ஸில் கூட அஃபெக்ட் ஆகலாம் லிம்ப் நோட்ஸ். இது எப்படின்னா டைரக்ட் கான்டாக்ட், இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மற்ற இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே இன்டைரக்ட் கான்டாக்டில் தான் வந்துச்சு, ஆனால் மோஸ்ட்லி இன்டைரக்ட் கான்டாக்ட் தான் வந்துச்சு. இது வந்து டைரக்ட் கான்டாக்ட், ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை கான்டாக்ட் பண்ணும்போது, டைரக்டாக கான்டாக்ட் பண்ணும்போது இந்த டிசீஸ் வருது, இன்ஃபெக்ஷியஸ் மோனோநியூக்ளியோசிஸ். அப்புறம் மீசல்ஸ் அப்படிங்கிறது இதுவும் ஒரு வைரல் டிசீஸ் தான். இது வந்து ஹைலி இன்ஃபெக்ஷியஸ், ஹைலி கண்டேஜியஸ் மீசல்ஸுங்கிறது. பேராமிக்ஸோ வைரஸ் தானே இதை காசு பண்ணுறது. அப்புறம் வந்து இதோட சிம்டம்ஸ் என்னென்னா ஃபீவர் இருக்கலாம், ரேஷஸ் வரும், ஓவர் தி என்டையர் பாடி ரேஷஸ் ஃபார்ம் ஆகிருக்கும், ரோஸ் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரன்னி நோஸ் இருக்கும், ஐஸ் ஒரு மாதிரி ஷோராக இருக்கும், ஷோர் ஐஸ் இருக்கும், அப்புறம் கஃப் இருக்கும், இருமிட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்ஃபெக்ஷன் வந்து இயருக்கும் செஸ்ட்டுக்கும் கூட ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ இயர் அண்ட் செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இப்போ மீசல்ஸ் ஏன் காமனாக இல்லைன்னா இதுக்கும் நம்ம வந்து எம்எம்ஆர் போடுறோம்ல, வேக்சினேஷன் இம்யூனைசேஷன் போடுறோம்ல, அதனால இதுக்கும் இம்யூனைசேஷன் இருக்கு. ஸோ ரேரான டிசீஸ். அடுத்தது ஹெப்படைட்டிஸ். ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லிவர் பேரன்கைமல் அண்ட் இது தானே செல்ஸ் தானே. ஸோ லிவர் வந்து ஸ்வெல்லிங் ஆஃப் த லிவர், சிம்பிளாக சொல்லணும்னா ஹெப்படைட்டிஸ் ஸ்வெல்லிங் ஆஃப் த லிவர். இதில் என்னென்னா எப்படி வருதுன்னா ஈட்டிங் ஃபுட் ஆர் ட்ரிங்கிங் ட்ரிங்க்ஸ் தட் ஹவ் பீன் கண்டாமினேட்டட், அதனால தான் மெயினாக வந்து ஹெப்படைட்டிஸ் வரும்.
ஹெப்படைட்டிஸ் ஏ. நிறைய ரூட்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குல்ல, யாருக்காவது தெரியுமா? ஹெப்படைட்டிஸ்ல இருக்கிற 5 டைப்ஸ். அதானண்ணா? ஆமாப்பா ஆமாப்பா, அதான் அதுல வந்து ஏபிசிடிஇன்னு இருக்கா? ஓகே. இ வரைக்கும் இருக்கு. அது வந்து ஒவ்வொன்றும் எந்தெந்த ரூட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட்னு தெரியுமா? ஏ எப்படி வருது ஸ்ப்ரெட் ஆகுது, பி எப்படி பிளட் பானா இல்லை ஃபீகோரலா, அந்த மாதிரி. சரி நானே சொல்றேன். ஏ வந்து ஃபீகோவரல் ரூட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். கண்டாமினேட்டட் ஃபுட்டு, வாட்டர் கண்டாமினேட்டான வாட்டரை வந்து ட்ரிங்க் பண்ணுறது, இதனால வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி ஈயும் அதுதான். ஏ அண்ட் இ வந்து ஃபீகோவரல் ரூட். அடுத்து பி வந்து பி ஃபார் பிளட்னு வச்சுக்கலாம். பி வந்து பிளட் பான், பிளட் அண்ட் பிளட் டிரைவ்டு பாடி ஃப்ளூயிட்ஸ், அது வழியா ஸ்ப்ரெட் ஆகும். லைக் பேரண்டல் ரூட், ஒரு ஐவி ட்ரக் அபியூசர்ஸ், அப்புறம் இவங்க ப்ரெக்னென்ட் மதர்ல இருந்து ஃபீட்டஸ்க்கு ட்ரான்ஸ்மிட் ஆகுது, வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன், அப்படி நடக்கலாம். இல்லைன்னா என்ன சொல்றது, நீடில் ஸ்டிக் இன்ஜுரி, நம்ம ஓபியில் இருக்கும்போதோ இல்லை ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போதோ பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபெக்ட் ஆன பர்சன் கிட்ட இருந்து நமக்கு அவங்களுக்கு யூஸ் பண்ண இன்ஜெக்ஷன் வந்து நம்ம மியூக்கோசாவையோ இல்லை ஸ்கின்னையோ இன்ஜூர் பண்ணுச்சுன்னா அப்படி ஸ்ப்ரெட் ஆகலாம், பேரண்டல் ரூட். ஸோ இது வந்து பி, ஹெப்படைட்டிஸ் பி. அடுத்து சின்னா வந்து சியும் வந்து பிளட்டு அண்ட் பாடி ஃப்ளூயிட் தான், சியும் அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் வாட்னா ஏபிசி டி. டியில் வந்து டியும் அதே மாதிரி தான், பிளட் அண்ட் பிளட் டிரைவ்டு பாடி ஃப்ளூயிட்ஸ். பி வந்து மெயினாக பேரண்டல் பெரிநாட்டல் செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன், செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் மெயினாக இருக்கும், அது சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் சி வந்து பேரண்டல் பெரிநாட்டல்னு நினைக்கலாம், சி இல்லை. ஸோ எஸ் அதான். அப்புறம் குரானிக் இந்த இந்த இதில் வந்து மெயினாக வந்து ஏவும் யூ வந்து ஃபீகோவரல் ரூட் தானே, ஸோ அதோட சிவியரிட்டி கம்மியாக தான் இருக்கும். மெயினாக பி, சி அண்ட் டி வந்து அதோட இன்ஃபெக்ஷன் வந்து கிரானிக்காக இருக்கும், ரொம்ப மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ்க்கு வந்து பர்சிஸ்ட் ஆகும். அதோட கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். சில டைம் வந்து சப் கிளினிக்கலாக இருக்கலாம், அண்ட் அது கிளினிக்கலாக தெரியறது வந்து கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்னா ஏ வந்து எப்படின்னா ப்ரீ அண்ட் போஸ்ட் எக்ஸ்போஷர் இம்யூனைசேஷன். நம்ம இது போட்டிருக்கோம்ல, ஹாஸ்பிட்டல் நம்ம ஓபிக்கு போகிறதுக்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டிப்பாக எல்லாரையும் ஹெப்படைட்டிஸ் இம்யூன் வேக்சின் போட சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் மெயினாக ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அது வந்து ப்ரீ எக்ஸ்போசர் இம்யூனைசேஷன் சொல்லுவோம். சப்போஸ் அப்படி எக்ஸ்போஸ் ஆகிடுச்சுன்னா, நீடில் ஸ்டிக் இன்ஜுரி ஏதாவது நமக்கு ஆயிடுச்சுன்னா போஸ்ட் எக்ஸ்போஷர் இம்யூனைசேஷன் பண்ணலாம். இம்யூனைசேஷன்னா பேசிவ் இம்யூனைசேஷன் கூட பண்ணலாம், லைக் ஆன்டிபாடிஸ் கொடுக்கலாம், அதுதான் கொடுக்க முடியும். ஹெப்படைட்டிஸ் ஹெப்படைட்டிஸ் ஆன்டிபாடிஸ் கொடுக்கலாம். பியும் அதே மாதிரி தான், ப்ரீ அண்ட் போஸ்ட் எக்ஸ்போஷர் இம்யூனைசேஷன். சி வந்து எப்படின்னா எப்படி இது பண்ணலாம்னா, இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மெயினாக பிளட்டை வந்து ஸ்க்ரீன் பண்ணணும். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளட் அந்த இதை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணணும், ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணணும். அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி ஆன்டிஜென்ஸ் இருக்கா இல்லை ஹெப்படைட்டிஸ் ஆன்டிஜென்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் ரிஸ்க் பிஹேவியர் மாடிஃபிகேஷன், இதெல்லாம். ஏ அண்ட் இ வந்து ஃபுட்டு அண்ட் வாட்டர்லாம் கண்டாமினேட் ஆகிருக்கான்னு கரெக்டாக என்ஷூர் பண்ணிக்கணும். அதுதான் ஏ அண்டு
ஈக்கு மெயினாக ஃபீவர் ரூட்டு. ஸோ இதுதான் வந்து ஹெப்படைட்டிஸோட டைப்ஸ் அண்ட் அதோட சிம்டம்ஸ் எப்படி வரும்னா இது ஜாண்டிஸ் ஃபஸ்ட்டு ப்ரோட்ரோமல் சிம்டம்ஸ் வரும். ஃபீவரு, ஃபெட்டிக்கு, அந்த மாதிரி ஹெட்டேக், அந்த மாதிரி ப்ரோட்ரோமல் சிம்டம்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து அதுதான். அடுத்து இக்ட்ரிக் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரீ இக்ட்ரிக் ஃபேஸு, இக்ட்ரிக் ஃபேஸு, அப்புறம் இது ரெக்கவரி ஃபேஸு, 3 ஃபேஸ் இருக்கும். இக்ட்ரிக் ஃபேஸில் வந்து இக்ட்ரஸ்னால் ஜாண்டிஸ் தானே. ஸோ இக்ட்ரிக் ஃபேஸில் ஜாண்டிஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். யூரின் பேஷண்ட் வந்து நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க ஐஸ் எல்லாம் வந்து எல்லோயிஷாக டர்ன் ஆகும். அப்புறம் யூரின் வந்து எல்லோ டிஸ்கலரேஷன் தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து இக்ட்ரிக் ஃபேஸில் வரும். அப்புறம் ரெக்கவரி ஃபேஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாண்டிஸ் வந்து இதாக ஆரம்பிக்கும், சப்சைட் ஆக ஆரம்பிக்கும். சிம்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதாக ஆரம்பிக்கும், அலிவேட் ஆகும். இது ஒரு 3 to 4 months கூட ஆகலாம் சிம்டம்ஸ். இது ரெக்கவரிங் ஃபேஸ். வேற வேற என்னென்ன இருக்கும்? ஃபீவர், நாசியாக இருக்கும், லாஸ் ஆஃப் அப்டேட் இருக்கும். ஏன்னா லிவர் அஃபெக்ட் ஆகிருக்கிறதுனால லாஸ் ஆஃப் அப்டேட் இருக்கும். அப்டமினல் பெயின் இருக்கும். அப்புறம் மசில் ஏக்கிங், ஃபெட்டிக் எல்லாமே வரும். இது வந்து ஹெப்படைட்டிஸ். ஸோ இதெல்லாம் அன்காமனான டிசீசஸ். இப்போ எப்படி நம்ம வந்து இன்ஃபெக்ஷஸ் டிசீஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா 3 டைப்ஸ். இம்யூனைசேஷன் தான், இம்யூனிட்டி டிஃபென்ஸ் மூலமாக ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஆக்டிவ் இம்யூனிட்டி, பேசிவ் இம்யூனிட்டி, அப்புறம் இம்யூனைசேஷன். இந்த 3 காம்பனண்ட் தான் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஆக்டிவ் இம்யூனிட்டினா our body remembers the pathogens when it meets and attack those bacteria and other agents. ஸோ அதை ஒரு தடவை அதை அட்டாக் பண்ணும்போது அதை இது பண்ணிக்கும், மெமரி. இப்போ ஃபஸ்ட் டைம் அட்டாக் பண்ணி அதை ஃபைட் பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் டைம் அது இன்ஃபெக்ட் ஆகும்போது இது அந்த ஆர்கானிசம் தான், அந்த இதுதான் மைக்ரோபம் தான் சொல்லிட்டு அது ரெக்கக்னைஸ் பண்ணி நமக்கு இது கொடுக்கும், டிஃபென்ஸ், ஆக்டிவ் இம்யூனிட்டி. அடுத்து பேசிவ் இம்யூனிட்டினா அது வந்து டெம்பரரி இம்யூனிட்டி. லைக் மதர் கிட்ட இருந்து ஃபீட்டஸ்க்கு என்ன ஆன்டிபாடிஸ் வரும், யாராவது சொல்ல முடியுமா? பிளசண்டா வழியா எந்த இது டிரான்ஸ்மிட் ஆகும்? இம்யூனோகுளோபுலின் ஜி தானே. ஓகே. அடுத்து இம்யூனைசேஷன். இம்யூனைசேஷன்னா நம்ம ஆக்டிவ் இம்யூனைசேஷன், பேசிவ் இம்யூனைசேஷன்லாம் பண்ணுவோம்ல, வேக்சின், அதுதான் வந்து இம்யூனைசேஷன். ஸோ அந்த 3 காம்பனன்ட்ஸ், ஆக்டிவ் இம்யூனிட்டி, பேசிவ் இம்யூனிட்டி, இம்யூனைசேஷன், இதுதான் வந்து prevents us from the infectious diseases. வேக்சின்ஸில் என்னென்ன வரும்? லைவ் எந்தெந்த ஃபார்ம்ஸில் நம்ம கொடுப்போம்? லைவ் வைரஸ் வேக்சினாக கொடுக்கலாம், இல்லை அட்டெனுவேட்டட் ஆர் கில்டு வேக்சின்ஸ் கொடுப்போம், இல்லைனா டாக்ஸைட்ஸ் கொடுப்போம். லைவ் வைரஸ் இன்ஃபெக்ஷன் வேக்சின்ஸ்னால் அந்த வைரஸை வந்து ஜஸ்ட் வீக்கன் பண்ணிவிட்டு அப்படியே கொடுப்பாங்க டைரெக்டாக. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா எம்எம்ஆர் எடுத்துக்கலாம், மீசல்ஸ், மம்ஸ், ருபல்லா, அப்புறம் வாரல் போலியோ வேக்சின்ஸ். இது எல்லாமே வந்து இது லைவ் வைரஸ் அதில் இருக்கும், கில் பண்ணியிருக்க மாட்டாங்க, லைவாக இருக்கும். ஜஸ்ட் வீக்கன் மட்டும் பண்ணியிருப்பாங்க, அதோட இன்ஃபெக்டிங் கெப்பாசிட்டியை மட்டும் இது பண்ணிட்டு வச்சுருப்பாங்க. அடுத்தது கில்டு வைரஸ் வேக்சின். கில்டு வைரஸ்னால் வைரஸஸ் வந்து கம்ப்ளீட்டாக கில் பண்ணிட்டு அதோட ப்ரோட்டீன்ஸ் மட்டும் அதில் இருக்கும் அந்த வேக்சினில். இதை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது பாடி ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் பாடியில். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா காலரா, டைஃபாய்டு, ரேபிஸ்,
போலியோ வைரஸும் இந்த ஒரு போலியோ லைவ்லையும் இருக்கு, கில்டு டைப் ஆஃப் இதுவும் இருக்கு. ஸோ இதுலேயும் அது வரும். அப்புறம் டாக்ஸாய்ட்ஸ்னா இந்த டாக்ஸின்ஸ் வந்து டாக்ஸின்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அதோட டாக்ஸின்ஸை மட்டும் ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கிறது. அதை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகி நமக்கு ஆக்டிவ் இம்யூனிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். இதுதான். ஸோ ஜென்ரலாக நம்ம எப்படி இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, பேசிக் மெஷர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ப்ரொடெக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நல்ல நியூட்ரிஷன், குட் நியூட்ரிஷன் இருக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு பாடிக்கு எக்ஸசைஸ் இருக்கணும், அப்புறம் நல்லா ஸ்லீப் இருக்கணும், ஹெல்த் கேர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும், இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் இது ஹைஜீன் மெஷர்ஸ் லைக் ஸ்கின்னு ஹேரு நெயில் எல்லாம் க்ளீனாக வச்சுக்கணும். அப்புறம் ஃபுட் அண்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஜூஸ் குடிக்கிறோன்னா அந்த ஸ்ட்ராவை வந்து அப்படியே ஷேர் பண்ணுறது, அப்புறம் அவங்க யூஸ் பண்ண ஸ்பூனோ இல்லை பிளேட்டோ இல்லை கிளாஸோ வந்து அப்படியே யூஸ் பண்ணுறது, அது மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபுட்டை நம்ம சாப்பிட்றது நல்லா இதாக ப்ராசஸ் ஆகிருக்கா அதெல்லாம் பார்த்தா ஃபுட் பாய்சனிங்லாம் அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் இதெல்லாம் சிக்காக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அண்டு சேஃபாக இருந்துக்கிறது. இதெல்லாம் தான் பேசிக் மெஷர்ஸ் டு ப்ரிவெண்ட் கம்யூனிகபிள் டிசீஸ். அவ்வளோதான். அவ்வளோதான், டாபிக் முடிஞ்சது. கம்யூனிகபிள் டிசீசஸ். யாருக்காவது 4 பேர் தான் இருக்கீங்க. ரம்யா, சந்தியா, யுவஸ்ரீ. நான் இருக்கேன். நான் சந்தியாக்கா கோவில்ல இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. இங்க ஆசிஃப் எல்லாம் போயிட்டாங்க. என்னன்னு தெரியலீங்களா? ஆனா சரிப்பா, குணா பரவாயில்ல. நடுவுல போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. டவர் கிடைக்கலையோ என்னமோ தெரியல. ரம்யா, ஹலோ ரம்யா. சொல்லுங்க. உன்னோட ஃபீட்பேக். அண்ணா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அண்ணா. தேங்க்ஸ்மா, தேங்க்யூ. சரி, ஓகே. அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லாரும் ஃபேமிலி எஸ்கேப் ஆயிட்டாங்க. வரீங்களா? ஃபேமிலி மீட் என்ன நெக்ஸ்ட் வீக்காமா? ஆ இல்லம்மா, நான் வர முடியாது. எக்ஸாம் ப்ராக்டிகல்ஸ் இருக்கு எனக்கு. நீங்க ரம்யா? இல்லைவா? வரலையா? யாருமே இப்ப வர மாட்டீங்களா பயோமெடிக்கல் சைடுல இருந்து? பயோமெடிக்கல் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன், கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம், அதனால வர முடியாது அவ்வளவு தூரம். சந்தியாக்கா அவங்க கோவில்ல இருக்கன்னாங்க. ஓகேப்பா, ஓகே, பரவாயில்ல. சரிண்ணா, தேங்க்யூண்ணா. ஓகேப்பா. ஏதோ டவுட் ஏதாவது இருக்கா? டவுட் இருந்தா குரூப்ல கேக்குறேன் நான் மறுபடியும். ஓகேப்பா, காட் இட். தேங்க்யூண்ணா. ஓகே, தேங்க்யூ.